இந்த ஜக்காத் என்ன அப்படின்னா, வெறும் ஜக்காத் மட்டும் கிடையாது. அதே மாதிரி அந்த யாரோட இவங்களுக்கு நட்பு இருக்கோ, அதில் வந்து அவங்க பார்ப்பாங்க. யார் வறுமையில் இருக்கா? யார் வந்து அதாவது அந்த அல்லாவுக்காகவே யார் அந்த வேலை கமிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இருக்காது. டைம் ஒதுக்கணும் இல்லையா? டைம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஒதுக்குறோமே. இங்கே ஒதுக்கும்போது எங்கேருந்து நீ பணம் வந்து நீ எஃபர்ட் பண்ணுவ? அதுக்கும் ஹதீஸ் இருக்குது. ரசூலா சொல்கிறாங்க. அதுவும் ஈமானுடைய ஒரு சுவை. ரசூலா சொல்கிறாங்க, யார் அல்லாவிற்காகவே கொடுக்கிறாரோ, யார் அல்லாவிற்காகவே தவிர்க்கிறாரோ, இவனுக்கு கொடுத்தா அல்லாவுடைய வேலை நடக்கும், இவனுக்கு கொடுத்தா இவன் தண்டை செலவு பண்ணுவான். இங்கே தரமாட்டேன், நான் இங்கே தருவேன். அல்லாவிற்காகவே நேசிக்கிறாரோ, அல்லாவிற்காகவே வெறுக்கிறாரோ, நிச்சயமாக அவர் முழுமையான ஈமான் கொண்டவர். இது அபுதாவுதில் 4681, திருமிதில் 2521. புரியுதா? அல்லாவுடைய மிஷனுக்காக உழைக்கும் ஏழைகளுக்கு அதற்கான தேவையான வகைகளுக்கு செலவு செய்ய வேண்டும். இதுதான் அல்லாஹ் சொல்கிற அந்த 5வது அத்தியாயம் 55வது வசனத்துடைய கடைசி கண்டிஷன். அது அல்லாஹ் சொல்கிறான். இதை பற்றி தான் டீட்டெயிலாக ஒரு பயான் இப்போ சமீபத்தில் போட்டேன். அழகிய கடனும் மறுமை வெற்றியும். இது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு மறுமை வெற்றி கிடையாது. நீ நோன்பு வைங்க, சதகா கொடுங்க, ஜக்காத் கொடுங்க, என்னத்தை வேணாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் கடைசியாக என்ன சொல்கிறான், இன்னும் அல்லாவுக்கு பணிந்து வாழ்வார்கள். அவங்க வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும், அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும்.